இன ஆராய்ச்சியா மானிட ஆராய்ச்சியா என்ன ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு நீங்க கால்டுவெல் சொல்லிட்டார், கால்டுவெல் சொல்லிட்டார், கிழிச்சிட்டாரு. இப்ப நம்ம நாகரிகம், தமிழ நாகரிகம், அதை போய் நீ திராவிட நாகரிகங்கிற. தமிழர்களுக்கு கடல் கடந்து வாணிகம் செய்ய தெரியாது. ஆள் எழுதிருக்கிறது புத்தகத்தில் இலங்கையை தவிர வேற எங்கேயும் கடல் கடந்து இவங்க போனதே கிடையாது தமிழர்கள். இந்தியத்தை எதிர்க்கிற திரு மணியரசன் அவர்களும் இந்தியத்தை ஏற்று தேர்தலில் நிற்கிற திரு சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கு. இப்போ நீங்கள் இந்தியத்தை ஏற்றுக்கிட்டீங்களா, தேர்தலையும் ஏற்றுக்கிட்டீங்களா? அதாவது உங்களுக்கு மெயினாக முதன்மையானது ஒரு எரிச்சல் கோபங்கிறது சீமான் மேலே இருக்குது. அதை எங்களையெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு அதை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு இப்போ தேர்தலில் மாறுபட்ட கருத்து இருக்குது. அவங்க நின்றுட்டு போகிறாங்க. அண்ணா சொன்னது என்ன? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது கூடாது, கான்ஸ்டிடியூஷனில் போட்டிருக்கீங்க, அது வேண்டாம். ஃபெடரேஷன் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களின் கூட்டமைப்பு என்று இந்தியாவை மாற்றுங்கள் என்று அண்ணா பேசியிருக்காரு. நீங்கள் அதை பேசவில்லை, நாங்கள் அதை பேசுகிறோம். இப்போ இந்த கால்டுவெல் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திராவிடத்துக்கு ஆதரவாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். கால்டுவெல் சொன்னது இந்த திராவிடம் என்பது அவர் என்ன பண்ணார்னா, அவர் பாதிரியார் மதம் பரப்புறதுக்கு வர்றாரு. அவர் எல்லாரையும் போல் ஏசியாட்டிக் சொசைட்டியில் உறுப்பினராக, கல்கத்தா ஆசிய கழகத்தில் உறுப்பினராக வர்றாரு. அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி சர் வில்லியம் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் அவர் மொழி அறகுறையாக பண்ண ஆட்கள். அவங்கெல்லாம் கோல்புரூக் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமஸ்கிருதத்துலேருந்து எல்லா மொழியும் உருவாச்சு, இந்திய மொழியெல்லாம் அப்படின்ட்டாங்க அந்த ஆட்கள். இங்கே வராமே அங்கே இருந்துக்கிட்டு இந்த மேக்ஸ் முல்லருங்கிற ஒரு ஃப்ராடு அந்த ஆள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சான்ஸ்கிரிட் தான் அந்த எல்லா மொழிக்கும் தாயின்னு அவன் பெரிய பிரச்சாரம். அதனால் இங்கே பிராமணர்கள் மேக்ஸ் முல்லர் பவன் வச்சுருப்பாங்க சென்னையில், சமஸ்கிருதத்துலேருந்து போகிறது எல்லாம். இவர் என்ன பண்ணார்னாக்க, இவருக்கு முன்னாடி பல பேர் சொல்லிட்டாங்க, தென்னிந்திய மொழிகள் வேறு குடும்பம், இது லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது குறிப்பாக கூடுதலாக சொன்னவர் எல்லீஸ். நம்ம இங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்தார், திருவள்ளூருக்கு நாணயம் போட்டார், செல்லம் மனுஷன், பெரிய நல்ல ஆள். தென்னிந்திய மொழி குடும்பம் தனி ஃபேமிலி, இதில் மூத்த மொழி தமிழ், தமிழ்லேருந்து தான் மற்ற மொழியெல்லாம் அதில் உருவாயிருக்கணும்னு எல்லீஸ் எல்லாம் சொல்லிட்டார். எல்லீஸ் சொன்னது எப்படின்னாக்கா 1812 வாக்கில் சொல்லிட்டார். 1812. இவர் புத்தகம் 1856 எழுதுகிறார் ஒரு ஐயா கால்டுவெல். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதையெல்லாம் பின்பற்றி தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பங்கிறதுக்கு வர்றவர் அதை சொல்லாமல் இதுக்கு ஒரு பொது பேர் வைக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்களே கலை சொல்லு, அந்த கலை சொல்ல எவனாவது ஒரு லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்சர் செய்வானா? அது மாதிரி கலை சொல் தேடுவானா? என்ன ஒரிஜினலாக இருக்கோ, எங்கே இருந்து இருக்கோ அதுக்கு வேறு என்னவோ அந்த மொழியில், அந்த மொழி பேர் வந்ததுக்கு அதுதானே தேடுவான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது தமிழ் தான் இதில் தான் இருக்கணும், தாய்மொழியாக இருக்கணும், மூத்த மொழியாக இதுதான் இருந்தாலும் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எனவே நான் ஒரு வேறு பொது பேரை நான் தேடினேன். அப்படி தேடும்போது எனக்கு மனு தர்மத்தில் திராவிடங்கிற பேர் கிடச்சிது. கட்ட பஞ்சாயத்து இந்த படிக்கிறேன் பாருங்கள். The word I have chosen is Dravidian from Dravida, the adjectival form of Dravida. This term, it is true, has sometimes been used and is still sometimes used in almost as restricted as sense that of Tamil itself. தமிழைத்தான் திராவிடம் என்று பெரும்பாலும் உச்சரிச்சிருக்காங்க. ஐயா சொல்கிறார், பேரறிஞர் ஐயா சொல்கிறார், தமிழைத்தான் சொல்லியிருக்காங்க. Sense as that of Tamil itself, so that though on the whole it is the best term I can find. அதனால் ஒரு பொது பேர் நான் தேடினேன்ல, அதுக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு பேர் திராவிடங்கிறது. எடுத்துங்களா? I can find. I admit that it is not perfectly free from ambiguity. நான் ஒத்துக்கொள்கிறேன், இது முழுக்க முழுக்க குழப்பமில்லாத சொல் என்று அல்ல என்பதை. புரியுதுங்களா? ஐ அட்மிட், நான் ஒத்துக்கொள்கிறேன். தட் இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆம்பிகுட்டி, குழப்பமில்லாத சொல் என்று இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் அதை ஒத்துக்கிறேன், குழப்பத்தோடு உள்ள சொல்லுதான். இட் இஸ் எ டேர்ம் however which has already been used more or less distinctly by Sanskrit philologists.
சான்ஸ்கிரிட் பிலாசபிலேருந்து எடுத்திருக்காரு. சான்ஸ்கிரிட் சொல்லியல் அறிஞர்கள் சான்ஸ்கிரிட் அறிஞர்கள் சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஐயா கலைச்சொல் எங்கே இருக்காரு? தொல்காப்பியத்திலிருந்து இல்லை, ஆனால் ஆதாரமாக சொல்கிறாங்க, சங்க இலக்கியத்திலிருந்து இல்லை, சமஸ்கிருதத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். வாங்க. Distinctively by Sanskrit philologist as a generic appellation for the South Indian peoples. தென்னாட்டுக்காரங்களும் அவங்க திராவிடன்னு சொல்லியிருக்காங்க சான்ஸ்கிரிட்டில். சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்காங்க, நம்மளில் சொன்னதில்லை. திராவிடன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அண்ட் தேர் லாங்குவேஜஸ், அவங்க லாங்குவேஜையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க திராவிடன்னு. அதுக்கு சான்று கொடுக்கல, இங்கே கீழே படிக்கிறேன். அண்ட் இட் இஸ் தி only single term they seem ever to have used in this manner. இதுதான் இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சான்ஸ்கிரிட்டில். I have therefore no doubt of the propriety of adopting. அதனால் எனக்கு சந்தேகம் இல்லை இந்த சொல்ல பயன்படுத்தலாங்கிறதுக்கு. கீழே சான்று கொடுக்குறாரு ஐயா கால்டுவெல் ஐயா. கயிறு திரிச்சிக்கிட்டாரு பாருங்க, கயிறு கால்டுவெல் கயிறு. மனு சேஸ், மனு தர்மம் எந்த பெரியார் எதிர்த்தாரு? எந்த பெரியார் மனு தர்மத்தை கொளுத்த சொன்னார்? அந்த மனு தர்மத்தை சொல்கிறாருங்க. மனு தர்மத்தை மனு சேஸ் சாப்டர் 10 43 44 சூத்திரங்கள் அப்படியே போடுறார் கால்டுவெல். தி ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் ஆஃப் சத்ரியாஸ் have gradually sunk into the state of virishalas bracketல outcasts from the extinction of sacred rites and from having no communication with the Brahmins vice Pondrakas, Odras, Dravidas, Kambojas, Yavanas, Sagas. இவங்கெல்லாம் யாரா? பிராமணருக்கு எதிரானவங்க. இவங்கெல்லாம் யாருன்னா அந்த பழங்குடிகள் ஆரிய சத்திரியாவிலேருந்து சீரழிஞ்சு போனவங்க. தி ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் பழங்குடிகள் ஆஃப் சத்ரியாஸ், சத்ரியாஸ் ஆரிய சத்ரியாஸ் 4 வர்ணத்தில், ஹாவ் கிராஜுவலி சங்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சு போனவங்க. இன் டு தி ஸ்டேட் ஆஃப் விரிஷாலா. விரிஷாலன்னா ஜாதி வர்ணமற்றவர்கள், ஜாதியற்றவர்கள். ஐயா நம்மால் கால்டுவெல் ப்ராக்கெட்டில் போட்டார் அவுட்காஸ்ட்டுங்கிறத சொல்லிட்டார். ப்ராக்கெட்டில் அவுட்காஸ்ட் ஜாதியற்றவர்கள். இவங்களா ஜாதி கட்ட போயிடுவா, ஜாதி அற்றவன் இல்லை, ஜாதி கட்டவன். ஏன் அவன் ஜாதி கட்டவன்? ஃப்ரம் தி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் சேக்ரட் ரைட்ஸ், புனித நூல்களை கற்றவர்கள். அதில் அதுக்கு அவன் ஒதுங்கிட்டான். ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கலை. அந்த ரைட்ஸ், அந்த புனித ஓதுதல் இதெல்லாம் செய்யலை, சேக்ரட் ரைட்ஸ். அண்ட் ஃப்ரம் ஹேவிங் நோ கம்யூனிகேஷன் வித் பிராமன்ஸ், பிராமணர்களோட எந்த தொடர்பும் இல்லை அவங்களுக்கு. அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லை, அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. யார் யார் அப்படிப்பட்ட ஆளுங்க? எடுத்துக்காட்டாக பவுண்ட்ரகாஸ், பவுந்திரகான்னு ஒரு இனம், ஒரு பிரிவு, பழங்குடி பிரிவு, இனம் கூட சொல்லவன். ஒட்ராஸ்னு ஒரு பிரிவு, திராவிடாஸ்னு ஒரு பிரிவு, கம்போஜான்னு ஒரு பிரிவு. இதான் இப்போ இவ்வளோ பேர் சொல்கிறேன். சகாஸு, யவனாஸு, பரதாஸு, பகலபாஸ், சைனாஸ்ன்னு ஒரு பிரிவு இருக்கான், கிருத்தாஸ் இருக்கான், தரதாஸ்ன்னு இருக்கான், அண்டு காஷாஸ். இவெல்லாம் அப்படி சீரழிஞ்சு போன பிரிவுகள் பழங்குடிகளில். அந்த இதில் ஒன்று திராவிடன்னு மனுவில் வருது. எனக்கு லட்டு கிடச்சிதுங்கிறாரு கால்டுவெல் கைதறிக்கிறது. அதில் நான் அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே சான்ஸ்கிரிட்டை சொல்கிறாங்க தெற்கர் இவங்கள திராவிடர்னு, இந்த மனுவில் சொல்கிறாரு. அப்புறம் ஆந்திர திராவிட பாஷான்னு குமாரில பட்டர் என்பவர் சொல்லியிருக்காரு, 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாள். அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் ஆந்திர திராவிட பாஷைன்னா ஆந்திராங்கிறது ஆந்திராவுள்ள ஆந்திர பாஷை, திராவிடங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள பாஷைன்னு எடுத்துக்கிட்டாராம் ஐயா. மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிட்டாரு ஐயா எடுத்துக்கிட்டாரு. எப்படி அங்கே திராவிடங்கிறது தென்னாட்டு எல்லாருக்கும். குமாரிலப்பட்டருடைய தந்திர வார்த்தைக்காவிலிருந்து எடுத்த ஆந்திர திராவிட பாஷாவுக்கு மட்டும் என்ன விளக்கம் அந்த ஆள் கொடுக்குறாருன்னா, ஆந்திராங்கிறது ஆந்திர மொழியை சொல்லிட்டாரு, தெலுங்கு சொல்லிட்டாரு. திராவிடங்கிறது தமிழ் மொழியை சொல்லியிருக்காரு. ஆனால் திராவிடங்கிறதுக்கு தமிழை வச்சுக்கிட்டா பொதுவாக வச்சுக்குவோம். அதில் அப்புறம் கயிறு திரிக்கிறது என்ன, இதில் மூத்த மொழி தமிழை தவிர இது பொதுமொழி அல்ல, எல்லாருக்கும் பொதுமொழி அல்ல. எல்லாருக்கும் பொதுமொழி திராவிடங்கிற பேரில் ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் இருந்தது, மூல மொழி ஒன்று இருந்தது, புரோட்டோ. அதனால் புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ். அதுலேருந்து முதல்ல பிரிஞ்சது தமிழ். அப்புறம் தான் அதுலேருந்து தெலுங்கு பிரியுது, இப்படி பிரியுதுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி கயிறு திரிப்பு இருக்குது, இந்த திராவிட கயிறு திரிப்பு. இந்த ஆள் கால்டுவெல் இது ஒரு ஆராய்ச்சி. இது ஒரு சொல்ல ஆராய்ச்சியா, இன ஆராய்ச்சியா, மானிட ஆராய்ச்சியா, என்ன ஆராய்ச்சி இது?
ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுருக்க அந்த ஆள். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கால்டுவெல் சொல்லிட்டார், கால்டுவெல் சொல்லிட்டார், கிழிச்சிட்டாரு, கால்டு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம நாகரிகம் சிந்து நாகரிகம்னா நம்ம தமிழ் நாகரிகம், அதை போய் நீ திராவிட நாகரிகங்கிற, கீழடியாக திராவிட நாகரிகங்கிறீங்க. எங்கே திராவிடம் தான்? நான் தான் கேட்குறேன், உங்களுக்கு சவால் விடுறேன். திராவிட என்ற பேரில் மொழி இருந்தது, நாடு இருந்தது, இனம் இருந்ததுன்னு நிரூபி. ஒரு கட்டுரை எழுது, அப்புறம் வாதம் பண்ணுவோம். இதை எதிர்த்தாக்க உடனே ஆர்எஸ்எஸ் இதுதான் ஆரியங்கிறது, இதுதான் ஆரியம், ஆரியத்தில் இதுதான் ஆரியம். நான் சுபவீர பாண்டியன்ட்டே பேசினேன். நாங்கள் ஜெகத் கஸ்பர் தமிழ்ச்சங்கம் நடத்தின வாதத்தில் 2 பேரும் கலந்துட்டு பேசணும். நீங்கள் இதெல்லாம் எதிர்த்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் ஆதிக்கிறதா, பிராமண ஆதிக்கிறதா தான். ஏன் சுபவி இப்படி பேசுகிறீங்க? கடவுள் மறுப்பாளர்கள் கடவுளை எதிர்த்தாக்க கடவுள் பக்தர்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீ பிசாசை ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கடவுளை மறுக்கிறவங்களாம் பிசாசை ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உண்மையா அப்படின்னா நீங்கள் எல்லாம் பிசாசை ஆதரிக்கிறீங்க. ஏன் கடவுளை எதுக்குறாங்கன்னா அவனுடைய அறிவுக்கு அவன் எதுக்குறான், அது வேறு விஷயம். உடனே பிசாசை ஆதரிக்கிறேன் நீன்னு அவங்க சொல்லுவாங்க. சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி திராவிடத்தை எதிர்த்தாக்க நீங்கள் உடனே பிராமணன் ஆதரிக்கிற ஆர்எஸ் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி பிசாசு ஆதரவு மாதிரிலாம் உங்கள் கருத்து இருக்குன்னு நான் அப்பவே பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆமாம், மிகப்பெரிய கருத்துருங்க அது. சொல்கிறேன், இப்படி வந்து அது கால்டுவெல்லுக்கு இதை ஏன் ஏற்றுக்கணும், இந்த சனியனை ஏன் ஏற்றுக்கணுங்கிற, இந்த கால்டுவெல் சனியன் தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. கால்டுவெல் கங்காணியார் செய்த கடுஞ்சறுக்கல்கள்னு பட்டியலிட்டிருக்காரு நம்ம பாவாணர். என்னென்ன அந்த ஆள் பண்ணியிருக்காரு இந்த தமிழர்களுக்கு 1000க்கு மேலே என்ன தெரியாது. ஆமாம், சேர சோழ பாண்டியருங்கிறதெல்லாம் வந்து அரசர்கள் இல்லை, அதெல்லாம் ஒரு குடிமக்கள், குடிமக்கள் இருந்தாங்களாம். அந்த மாதிரி எழுதியிருக்காரு. தமிழர்களுக்கு கடல் கடந்து வாணிகம் செய்ய தெரியாது. நாள் எழுதியிருக்கிறது புத்தகத்தில் கடல் கடந்து வாணிகம் செய்ய தெரியாது. இலங்கையை தவிர வேறு எங்கேயும் கடல் கடந்து இவங்க போனதே கிடையாது தமிழர்கள். நிறைய அது மாதிரி தப்பு தப்பாக எழுதியிருக்காருங்க. அதையெல்லாம் பட்டியலிட்டிருக்காரு நம்ம பாவாணர் பட்டியலிருக்காரு. அடுத்தது, சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழுக்கு எழுத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாள் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இனிக்குதா? இதெல்லாம் ஆரிய கருத்து இல்லையா? சமஸ்கிருதத்தில் இருந்து தான் தமிழுக்கு எழுத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். அதில் தமிழர்கள் சில எழுத்துக்களை வேண்டாம் என்று எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதாவது இந்த ஷாலாம் இருக்குல்ல, நம்ம ஆட்கள் வேண்டாம்னு விட்டாங்களாம். மற்ற ஆனா அவண்ணா காணா காவண்ணா எல்லாம் சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்ததும் எழுதுறாரு இந்த ஆள் கால்டுவெல். உண்மையில் கால்டுவெல் ஆதரிக்க நீங்கள் தான் ஆரியவாதிகள். நீங்கள் தான் ஆரியவாதிகள். இந்த கால்டுவெல் ஆரிய புராணங்களை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பாரத புராதனம்னு அதுக்கு பேர். சான்ஸ்கிரிட் புராணங்கள்லேருந்து கதை எழுதி ஒரு புத்தகம் தமிழில் போட்டிருக்காரு அவர். இந்தியத்தை எதிர்க்கிற திரு மணியரசன் அவர்களும் இந்தியத்தை ஏற்று தேர்தலில் நிற்கிற திரு சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கீங்க. எப்படி இது உங்களால் ஒன்று சேர்ந்து நிற்க முடியுது? அப்போ நீங்கள் இந்தியத்தை ஏற்றுக்கிட்டீங்களா? இந்த தேர்தலையும் ஏற்றுக்கிட்டீங்களா? அதாவது ஏதோ புதுசாக அப்படி பொது சிக்கல்களில் தேர்தல் கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். காவேரி உரிமை மீட்பு குழு வச்சு ஒருங்கிணைப்பாளர் நான் இருக்கிறேன். நீண்ட காலம் அதில் மதிமுக இருந்தது. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதில் இருக்குது. இப்போவும் இருக்காங்க தஞ்சாவூரில். என்ன அடுத்தது பல்வேறு இப்போ ஈழப் பிரச்சனைகளுக்காக அண்ணன் வைகோ அவர்களெலாம் சேர்ந்து போராடி இருக்கோம், கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் வந்து உடனடி சிக்கல்கள் இதெல்லாம் வந்து இறுதியாக நம்ம ஒரு லட்சியம் வச்சுருக்கோம், அதுக்காக மட்டும்தான் அப்படி சேருவோங்கிறதெல்லாம் அது ஒரு கூட்டணி ஒழுங்கே கிடையாது. அது மாதிரிலாம் வந்து இது ஒரு தேர்தல் கூட்டணி இல்லை. இப்போ சீமானுக்கும் நமக்கும் வந்து நாங்கள் தேர்தலில் யாருக்கும் ஓட்டு போடுறதில்லை, 91லேருந்து போடலை. இப்போ சீமான் நின்றுட்டு தான் இருக்கார். நம்ம அவங்க கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலை. என்ன இந்த பிரச்சனையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் பொது உடன்பாடு இருக்குது. இப்போ எப்படி காவேரியில் உடன்பாடுகளோடு சேர்ந்து நம்ம நடத்துகிறோமோ, விடுதலை புலிகள் ஆதரவில் அல்லது விடுதலை புலி தடையை நீக்க வேண்டும் என்பதில், 7 தமிழர் விடுதலை வேண்டும் என்பதில், தேர்தலில் நிற்கிறவங்க நிற்காதவங்க, திராவிடம் இல்லாதவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோம். நாளைக்கும் சேர்ந்து நிற்போம். நாங்கள் வந்து ஈழ ஏதிலியர் அமைப்புன்னு வச்சுருக்கோம். நாங்கள் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நாங்கள் எல்லாம் அதில் ஒன்றா தான் இருக்கிறோம். அதில் அந்த பிரச்சனை அதுதான் இயல்பு. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதையெல்லாம் யாரும் கேட்குறதில்ல. அப்படியெல்லாம் எப்படி போய் என்ன சீமானோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக முதன்மையானது ஒரு எரிச்சல் கோபங்கிறது சீமான் மேலே இருக்குது. அதை வந்து எங்களையெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு அதை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அது
இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு இப்போ தேர்தலில் மாறுபட்ட கருத்து இருக்குது, அவங்க நின்றுட்டு போகிறாங்க. நான் வேண்டாம்னு சொல்லலையே. நாங்கள் திமுகவே தேர்தல் நிற்கிற தப்புன்னு சொல்லலைங்க. நாங்கள் ஒரு லட்சிய இயக்கம், நாங்கள் நிற்க மாட்டோம். தேர்தலில் நின்றுக்கிட்டே நீங்கள் ஒழுங்காக அதுக்குள்பட்டு நீங்கள் தமிழருக்காக பாடுபடணும் தான் கேட்குறோம். நீ புரட்சி பண்ணவா அப்படின்லாம் கூட கேட்கலடா. தேர்தலில் நின்றுக்கிட்டு அதுக்கு உட்பட்டு நீ தமிழனுக்காக நம்ம மக்களுக்காக நின்று. இப்போ நம்ம வெளிநாட்டுக்காரன் வெளிமாநிலத்துக்காரன் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மற்ற மாநிலங்கள்லாம் சட்டம் போடலாம் உள்ள மாநில மக்கள் தான் வேலைன்னு. ஸ்டாலின் போடவே இல்லையே. நீ போடல, சரியான காரன் போட்டிருக்கான், ஆந்திராவில் போட்டிருக்கான், ஜார்க்கண்டில் போட்டிருக்கான், மண்ணின் மக்களுக்கு வேலைக்கு சட்டமே கொண்டு வந்திருக்கான். ஸ்டாலின் இந்த சட்டசபையில் அதை கொண்டு வரல. இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் செய்யலாம்ல அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். மற்றபடி இந்த தேர்தல் நிற்கிறவங்களோட எந்த உடனடி பிரச்சனைகளுக்கு எந்த வேலை திட்டமும் நாங்கள் கூட்டு போராட்டமும் கிடையாது என்று எப்பவும் அறிவிக்கவில்லை. அதுபோல் நாம் தமிழர் கட்சியோடும் கூட்டு போராட்டம் இல்லை என்று நாங்கள் எப்பவும் அறிவிக்கவில்லை. அது மாதிரி எங்களுக்கு ஒத்த கருத்து அதில் இருக்குது. திராவிடத்தை எதிர்ப்பதில், தமிழ் தேசியம் என்பதை முன்வைப்பதில் நாம் தமிழர் கட்சியும் எங்களுக்கும் ஒத்த கருத்து இருக்குது. அதனால நாங்கள் நினைக்கிறோம் அந்த கருத்தை. தமிழ் தேசியத்தின் நோக்கம்தான் என்ன? தமிழ் தேசியத்தோட இலக்கு தான் என்ன? தமிழ் தேசத்தின் இலக்கு என்பது இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு அமைத்தல் தான். இறையாண்மை தமிழ் தேசத்துக்கு வேண்டும் என்பது தான். அந்த இறையாண்மைக்காக வெகுமக்கள் போராட்டம், ஆயுத போராட்டம் அல்ல, வெகுமக்கள் மக்களுடைய கருத்தை உருவாக்கி வெகுமக்கள் போராட்டமாக அதை எடுத்து செல்வது. அதற்கும் போராடி கொண்டே அன்றாட சிக்கல்களுக்கும் நாம் போராடுவோம். காவிரி பிரச்சனை, ஏழு தமிழர் விடுதலையாக இருக்கட்டும், மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தமிழை ஆட்சி மொழி, அனைத்து ஜாதியின அர்ச்சகராக்குதல், தமிழை அர்ச்சனை மொழியாக்குதல், இந்த மாதிரி உடனடி சிக்கல்களுக்கும் போராடுவோம். இறுதி இலக்கு, முதன்மை இலக்கு என்பது தமிழ் தேசத்திற்கு இறையாண்மை வேண்டும் என்பது தான். இறையாண்மைனா எந்த மாதிரி இறையாண்மை? இப்போ ரெண்டு வகையில் இருக்குது. அதாவது நம்ம இறையாண்மை உள்ள கூட்டமை, ஒரு இந்தியாவை கூட்டமைப்பாக உருவாக்கலாம். இது அண்ணாவே சொல்லியிருக்காரு. சொல்லி தான் விட்டுட்டு போயிட்டார். அதான பிரச்சனை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது அண்ணா பேசுகிறாரு, இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடாது, ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல்ஸாக இருக்கணும் அப்படின்னாரு. நல்லா கருத்து. ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களில் ஒன்றியம் என்று இருக்கக்கூடாது, அது ஃபெடரேஷன் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களின் கூட்டமைப்பாக இருக்க வேண்டும். இது அண்ணா சொன்னதுங்க. 62 நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் ஆகிறார். அவர் பேசுனது அதையெல்லாம் அவர் கொஞ்ச நாளில் இறந்துட்டார். அவர் குறை சொல்கிறதுக்கு முடியாது. அதையெல்லாம் கூட இன்றைக்கி சொல்ல நீங்கள் தயாராக இல்லையே. இதை சொல்லுங்களேங்கிறேன். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் சொல்கிறத பெருசாக சொல்கிறோம், நாங்களும் பாராட்டுறோம். அண்ணா சொன்னது என்ன? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது கூடாது, கான்ஸ்டியூஷனில் போட்டிருக்கீங்க, அது வேண்டாம். ஃபெடரேஷன் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களின் கூட்டமைப்பு என்று இந்தியாவை மாற்றுங்கள் என்று அண்ணா பேசியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் பதிவாகி இருக்கு. நாங்கள் அதை பேசுகிறோம், நீங்கள் அதை பேசவில்லை. அது சரியான பேச்சு தான். அவர் கொஞ்ச நாளில் இறந்துட்டார். இருந்தால் அதுக்கு போராட மாட்டா எனக்கு தெரியாது. அந்த கருத்து சரியான கருத்து. நாங்கள் அதிலிருந்து எடுக்கவில்லை. எங்களுக்கு தேசிய என்ன படிப்பினை, போக்குவரத்து, அதுலேயும் நாங்கள் பலதை படித்து எடுக்கிறோம். அண்ணாவும் இப்படி சொல்லியிருக்கிறார். நல்ல கருத்து தான் அது. உண்மையில் அண்ணா பின்பற்றுகிறவர்கள் இந்த ஒன்றிய அரசு இதில் பெருமை கண்டுக்கிட்டு நாங்கள் சாதனை பண்ணாங்கிறீங்கல்ல, அது வேண்டாம். ஃபெடரேஷன் ஆஃப் நேஷன்ஸ் என்று இந்தியாவை மாற்றுங்கள் என்று அண்ணா கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை நாங்களும் வைக்கிறோம். இப்போ அது மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா தனி நேஷனாக அது ஆகிடும் தமிழ்நாடு. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சரிட்டு மிக்க நன்றிங்க. வணக்கம். நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம்.